அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாக என்ன ஒரு புதிய விதிமுறைகள் மீண்டும் கொண்டு வரப்போறாங்க என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக வாகன ஓட்டிகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்கப்பட்டனர். அதாவது அமெரிக்கா ஈரான் போரின் காரணமாக மீண்டும் பெட்ரோல் மீதான விலை உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது இப்போ ரீசெண்டா அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் அங்காங்கே தங்கியுள்ளது. இதன் காரணமாக பெட்ரோல் மற்றும் கேஸ் சிலிண்டர் மீதான விலை மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக மீண்டும் பெட்ரோல் மீதான விலை உயர்த்தப்பட்டதாக தற்போது எண்ணெய் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். ஆனாலும் பெட்ரோல் மற்றும் மீதான விலை அறிவிக்கப்பட்டாலும் தற்போது பிரீமியம் பெட்ரோல் சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் மீதும் விலை உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஈரான் போர் எதிரொலியாக பிரீமியம் பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் சாதாரண பெட்ரோல் விலை எந்தவித மாற்றமும் இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 2.09 காசாக உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2 ரூபாய் 9 பைசா முதல் 2 ரூபாய் 35 பைசா வரை உயர்த்தப்பட்டதாக தற்போது பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் உள்ளிட்ட பெட்ரோலிய நிறுவனம் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் மேற்காசியா போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்த்துவோம் நிலையில் பிரீமியம் பெட்ரோல் விலை தற்போது அதிகரிக்கப்பட்டதாக முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நீங்க குறிப்பிட்ட பெட்ரோல் ஃபாஸ்ட் பெட்ரோல் சொல்லப்படுவாங்க, அந்த பெட்ரோல் மீதான விலை தான் தற்போது உயர்த்தப்பட்டாங்க. சாதாரண பெட்ரோல் மீதான விலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டா 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக மீண்டும் கேஸ் சிலிண்டர் பதுக்கல் செய்யப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பதுக்கப்படுவதை தடுக்கவும் முறைகேடுகளை கலைக்கவும் மத்திய அரசு அதிரடியான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் விநியோகம் செய்யப்பட்டதன் காரணமாக அந்த கேஸ் சிலிண்டர் பதுக்கினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று மத்திய அரசு கொடுக்கப்பட்டனர். ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஒரு புதிய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது உள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டா ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போரின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் அதற்கான விலை உயர்த்தப்பட்டாலும் தங்கத்தின் மீதான விலை கடந்த 10 நாட்களாக மீண்டும் குறைந்து கொண்டே வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் சூழலில் அதிரடியாக தங்கத்தின் மீதான விலை 5320 ஒரே நாளில் குறைந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தல் நடத்தை அமலில் உள்ளதன் காரணமாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்டுப்பாடுகளும் தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்டாங்க. அதன்படி தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள், பரிசு பொருட்கள் 50,000க்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அவர்கள் உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் எடுத்து செல்லப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி ஆவணங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அது தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன்படி என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இப்போ போர் சூழலில் மீண்டும் தங்கத்தின் மீதான விலை குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. 80,000க்கும் கீழ் தங்கத்தின் மீதான விலை குறைய உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தங்கம் வாங்கும் பெரியவர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதனால தங்கம் வாங்க நினைக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக தங்கம் பெற்றுக் கொள்வதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா தங்கம் வாங்க நினைப்பவர்கள் 80,000க்கும் கீழ் இறங்க உள்ளதன் காரணமாக அப்போது உங்களுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நல்ல நாளில் தங்கம் வாங்கிக் கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர்.
அடுத்தபடியாக ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தா உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு தான். வங்கி வாடிக்கையாளருக்கு ஷாக் நியூஸ் ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டா HDFC வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அவர்கள் கண்டிப்பாக இந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் UPI மூலம் எடுக்கப்படும் பணமும் மாதாந்திர இலவச ஏடிஎம் பரிமாற்ற கணக்கிலேயே சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட இலவச பரிமாற்ற வரம்பு முடிந்த பிறகு ஒவ்வொரு கூடுதல் பண பரிமாற்றத்திற்கும் ரூபாய் 23 பிளஸ் GST கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது 5 முறைக்கு மேல் அவர்கள் பணம் எடுத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கூடுதலான அபராத தொகை வசூலிக்கப்பட உள்ளதாக தற்போது HDFC வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். 50,000க்கு மேல் பணம் எடுத்தால் அவர்களுக்கும் கண்டிப்பாக அபராத தொகை வசூலிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரூபே மற்றும் பிளாட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கார்டுகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வரம்பு விதிக்கப்பட்டாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் வரை வரம்பு இப்போது கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா பல்வேறு வங்கிகளுக்கு மீண்டும் விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பந்தன் வங்கி பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மீண்டும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறினால் அவர்கள் 23 ரூபாய் பிளஸ் GST கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரூபாய் 1 லட்சத்திற்கும் மேல் பணம் எடுத்தால் அவர்களுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்படும். ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அவர்களுடைய விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. எதற்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டா தேர்தல் காரணமாக இந்த விதிமுறைகள் அவர்கள் பின்பற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் தேர்தல் ஆணையம் வங்கியில் 10 லட்சத்திற்கு மேல் பணம் எடுக்கக்கூடிய நபர்கள் அனைவரோட விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் தமிழகத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. தமிழகத்தில் மார்ச் மாதம் 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை தொடர உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் மார்ச் மாதம் 21ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக நாளை நாட்கள் 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை முன் அறிவிப்பாக கொடுக்கப்பட்டனர். தமிழக கடலோர பகுதி, வங்கக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்பவர்களுக்கு இன்று முதல் 24ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு பிறகு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.